கைஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டர்பரி கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் தாங்க இருக்கும் நியூசிலாந்தில். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் டூர் மாதிரி வந்து நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்னும் வந்து இந்த யூனிவர்சிட்டி, இந்த கிரைஸ்ட் சர்ச் சிட்டியை பற்றி நம்ம வந்து நிறைய அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே வந்து பார்க்கலாம். ஆமாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டர்பரி கிரைஸ்ட் சர்ச்சில் ஈலம் அப்படிங்கிற சபர்பில் உள்ள மெயின் கேம்பஸை தான் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு யூனிவர்சிட்டிக்கு நம்ம வரோம், இப்போ இந்தியாவிலேருந்து வரோம், அந்த யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்டரான வீடியோவாக இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே, இந்த கேம்பஸில் தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குங்க. வாங்க அப்படியே வந்து நம்ம யூனிவர்சிட்டி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம், அப்படியே சுற்றியுமே பார்க்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டர்பரி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்திலே இரண்டாவது மிக பழமையான யூனிவர்சிட்டிங்க. 1873ஆம் ஆண்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 1869ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ண யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ தாங்க நியூசிலாந்தின் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டிங்க. அதுக்கடுத்து இரண்டாவது பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி யூசி தான். ஆக்சுவலாக இந்த யூனிவர்சிட்டிக்கு நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுதே அந்த பழங்காலத்து கட்டிடங்களால் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிதாங்க. ஆனால் 1873ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா கிரைஸ்ட் சர்ச் சிட்டியில் கட்டினாங்க. அந்த சிட்டியில் கட்டப்பட்டிருந்த நியோ கோத்திக் பில்டிங் பார்த்திங்கன்னா இப்போ கிரைஸ்ட் சர்ச் ஆர்ட் சென்டராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஈலம் அப்படிங்கிற ஒரு சபர்ப்க்கு இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டர்பரி மூவ் ஆகுது. இங்கே தான் உங்களுக்கு மெயின் கேம்பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துல தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுத்தீங்கன்னா. நம்ம இங்கே வர்றோம் அப்படின்னு வந்து எந்த தகவலும் யார்கிட்டையும் சொல்லலை. இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் ஹாமில்டன் வந்ததுக்கப்புறம் ஸ்டோரி போட்டிருந்ததை பார்த்துட்டு அங்கே படிக்கிற பசங்கள்லாம் டெக்ஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சே நம்ம இன்டர்வியூ எதுவும் நான் பிளான் பண்ணுறேன். அது இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மக்கள் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக வந்து இங்கே கேம்பஸ்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பக்கத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கூட வந்து பைசைக்கிளில் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி கிரைஸ்ட் சர்ச் வந்து பெரிய நகரங்க. கம்பேரிட்டிவ்லி ஆக்லாண்டுக்கு அடுத்தபடியான பெரிய நகரம்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் சர்ச். ஸோ உங்களுக்கு ஹாமில்டன் மற்ற ஊரை காட்டிலும் உங்களுக்கு பஸ் வசதியெல்லாம் அதிகமாக இருக்கும். போன உடனே நீங்கள் கார் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக வந்து பஸ்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட் டைம் போகிறதா இருக்கட்டும், இல்லை யூனிவர்சிட்டி போகிறதா இருக்கட்டும், கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹாமில்டனை காட்டிலும் பஸ் வசதியெல்லாம் அதிகம்னு சொல்லலாங்க. ஆனால் ஆக்லாண்டை காட்டிலும் குறைவு தாங்க. கிரைஸ்ட் சர்ச்சில் நிலநடுக்கம் வரும் அப்படி இப்படின்னு இருந்த காலம்லாம் போயிட்டு இப்போ எல்லாருமே வந்து கிரைஸ்ட் சர்ச் வந்து நிறையா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சவுத் ஐலாண்டு வந்து நியூசிலாந்தில் வந்து அழகான பகுதி. நார்த் ஐலாண்டை காட்டிலும் அழகான பனிமலைகள், ஸ்னோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக சவுத் ஐலாண்டில் தாங்க இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் இங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கும். கோர்சஸ் இங்கே என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதளவில் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங்க்கு நல்லாவே மதிப்பு இருக்குங்க. ஸோ என்ஜினியரிங் கோர்சஸ் மாதிரி படிக்கிறீங்க, ரிசர்ச் பேப்பர் படிக்கிறீங்க, ஏதாவது எர்த்குவேக் சம்மந்தப்பட்டது, நிலத்தை பற்றி இதெல்லாம் படிக்கணுன்னா கண்டிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டர்பரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பேச்சுலர் கோர்ஸும் இங்கே நிறையா இருக்குங்க, அதையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். காமர்ஸ்க்கு நல்லா பேர் போன ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மியூசிக் அப்புறம் நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து பேச்சுலர்ஸ்க்கு இங்கே இருக்குது. அதெல்லாமே நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டர்பரி வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அக்குவேரா அணிவேராக வந்துடுங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டர்பரி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் முதல் 5 யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் வந்து இருக்குங்க. ஆனால் வேர்ல்டு லெவலில் QS ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 261வது இடம். ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட் மட்டும்தாங்க 100 இடத்துக்குள்ளே இருக்குது நியூசிலாந்து யூனிவர்சிட்டிஸில். ஆக்சுவலாக இப்போ நம்ம வாக் பண்ணி வந்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ட்ரைவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து பப்ளிக் வந்து எல்லாருமே வந்து ட்ரைவ் பண்ணி போவாங்க. அப்படி நம்மளுமே இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணி வரும்போது வந்திருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே போய் வர மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த உங்களுக்கு பஸ் வசதியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா வசதியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் கேம்பஸை பொறுத்த அளவுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வைக்காட்டோ, யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டர்பரி எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுமையாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழங்காலத்து கட்டிடங்களாக இருக்கும். நம்ம அடுத்த டைம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ வந்து டனிடன் போனோம்னா அது ஒரு vlog பிளான் பண்ணுறேன். நிறையா பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீச் அவுட் பண்ணுறீங்க.
ஸோ இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் நேம் வந்து நியூசிலாந்து தமிழன் தான். ஸோ ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நியூசிலாந்துக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நம்மளுமே இங்கே வாக் பண்ணி வந்துட்டு பார்க்கும்போது வந்து நல்லா என்ஜினியரிங்க்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தாங்க தோணுது இந்த யூனிவர்சிட்டிக்கு. ஸோ நீங்கள் எதுவும் ரிசர்ச் பேஸ்டு என்ன நீங்கள் பிளான் பண்ணாலும் நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரி சூஸ் பண்ணலாம். அதுவும் கிரைஸ்ட் சர்ச் ஓரளவுக்கு பெரிய நகரம் கம்பேரிட்டிவ்லி ஹாமில்டன் எல்லாம் காட்டிலும். ஸோ அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுமே கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். இமிக்ரேஷன் ரூல்ஸ் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே தாங்க இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா 3 years கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கிரைஸ்ட் சர்ச் ஆக்லாண்டை விட்டு வெளியே இருந்தால் உங்களுக்கு ரெசிடென்சிக்கு நாங்கள் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட ரூல்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அது நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் அவுட்டர் ஆக்லாண்டில் இருந்தீங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த கேம்பஸ் சுற்றி பார்த்துருப்பீங்க. இப்படி தாங்க இருக்கும் நீங்கள் வந்து படித்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரியோட கேம்பஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை மெயினாக உங்களுக்கு வந்து காமிக்கணும். எப்படிடா பிக்சரைஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி தாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரி கேம்பஸ் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர்றீங்கன்னா அவங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சியர்ஸ்.